பர்டிகுலர் வேர்டை வச்சு நம்ம வந்து சொல்லணும். அது சொல்கிறது தான் சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே வேர்டில் அந்த டேட்டாவோட ஃபுல் மீனிங்கும் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் சென்ட்ரல் டெண்டன்சி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறாங்க. இப்போ ஆவரேஜ், இப்போ ஸ்கூலில் பசங்க ஆவரேஜாக மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா அதில் கேட்குறவங்களுக்கு அது புரியுது, நமக்கே புரியுது. ஓ, ஆவரேஜ்னாக்கா சரி சுமாராக எடுத்திருக்காங்க, அவங்க ரொம்ப பூராகவும் இல்லை ரொம்ப எக்ஸலண்ட்டாகவும் இல்லை, ஒரு நார்மலாக மீடியமாக எடுத்திருக்காங்கன்ட்டு ஒரு விஷயத்த புரியுது. இப்போ இந்தியன் மக்களோட வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அது ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன தெரியுதுனாக்கா, ஓ நிறைய பேர் பணக்காரங்களாகவும் இல்லை, நிறைய பேர் பூரா ஏழையாகவும் இல்லை, ஸோ ஆவரேஜாக இருக்கிறாங்க. இந்தியனோட இன்கம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி எவ்வளோ மழை பெஞ்சிருக்குனாக்கா ஆவரேஜாக பெஞ்சிருக்கு. ஆவரேஜ்னாக்கா அது அதிகமாகவும் பெய்யல கம்மியாகவும் பெய்யல. ஸோ இந்த மாதிரி விஷயம் ஒரே ஆவரேஜ்ங்கிற ஒரு வார்த்தை மூலமாக நமக்கு வந்து ஃபுல் பிக்சர், டேட்டாவோட ஃபுல் டேட்டா வந்து கிளியராக தெரியுது. இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு டேர்ம்ஸ்க்கு பேர் தான் சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்கிறாங்க. Next topic 8.2 types of average or measure of central tendency. இந்த central tendencyல எத்தனை average அதாவது measures இருக்கு, types இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். The following are the important types of average. So average ஓட important types எத்தனை டைப்ஸ் இருக்குனாக்கா, arithmetic mean அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த arithmetic meanல simple arithmetic mean, weighted arithmetic mean ஒன்று இருக்குது. தென் மீடியன்ட்டு இருக்குது, தென் குவார்டைல்ஸ்ன்ட்டு இருக்குது, அண்ட் மோடுன்ட்டு இருக்குது. இதை நம்ம தனித்தனியாக பார்ப்போம். இது வந்து மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸில் வர டேர்ம்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ், வேர் இஸ் த அதர் த்ரீ ஆர் கால்ட் மெஷர்ஸ் ஆஃப் லொகேஷன் ஆர் மெஷர்ஸ் ஆஃப் பொசிஷன் ஆர் பொசிஷனல் ஆவரேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னாக்கா மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ். எது இந்த அர்த்தமேட்டிக்கல் மீனில் இருக்கிற சிம்பிள் அர்த்தமேட்டிக் மீனும் வெயிட்டட் அர்த்தமேட்டிக் மீனும் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ்னு சொல்கிறாங்க. மற்ற மூடு இந்த மீடியம், குவார்டைல்ஸ் அண்ட் மோடு வந்து மெஷர்ஸ் ஆஃப் லொக்கேஷன், அது ஒன்று லொக்கேஷன் குறிக்கும், இல்லை மெஷர்ஸ் ஆஃப் பொசிஷன், இல்லாட்டி ஒரு பொசிஷனை குறிக்கும், இல்லாட்டி பொசிஷன் ஆவரேஜ். அதான் பொசிஷனல், அது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு சொல்லும் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. First, arithmetic mean. Arithmetic mean is the most commonly used measures of central tendency. Arithmetic mean is computed by adding all the values in the data set divided by the numbers of observation in it. ஸோ அர்த்தமேட்டிக் மீன்கிறது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற, சென்ட்ரல் டெண்டன்சியில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டேர்மு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேல்யூஸ், இந்த டேட்டாவில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் வந்து நம்பர்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் தகுந்த மாதிரி டிவைட் ஆகிருக்கு.